இந்த வேளையிலும் ஆலோசனை பகுதியாக யோவான் 15 அதிகாரம் 12வது வசனம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. இயேசுவின் கற்பனை, ஆமா, இயேசுவின் விருப்பமாய் இருக்கிறது. அவருக்கு என்ன விருப்பம்? ஆமே, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல. ஆமே, இயேசு நம்மள அன்பாய் இருக்கிறார். இன்றைக்கு நாம பாடினோம், பாவியாக இருக்கையிலே, ஆமே, பாவியாக இருக்கும்போது தேவ அன்பு நம்மளை வெளிப்பட்டது. அவருடைய அன்பு நம்மை சந்தித்து நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றினார். அப்படி இருக்கும்போது ஆமே, இயேசு சொல்லுகிறார், நான் உங்கள் எப்படி அன்பாய் இருக்கிறேனோ அதே போல நீங்களும் என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள், என்னை ஆராதிக்கிற பிள்ளைகள், என்னை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கற்பனை நமக்கு கர்த்தர் கற்றுத் தருகிறார். ஏன் கற்றுத் தருகிறார் என்று சொன்னால் அந்த 10வது வசனத்தை வாசிக்கலாம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்ப அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறார். நான் என்னுடைய பிதாவின் அன்பில நான் என்ன செய்றேன்? அவர் சொல்லுகிற கற்பனைகளை எல்லாம் நான் கை கொண்டு வருகிறேன். நான் கை கொண்டு வந்து அவருடைய அன்பிலே நான் நிலைச்சிருக்கிறேன். ஆமென். என்னை அனுப்பின பிதாவின் கற்பனைகளை நான் கேட்டு அவருடைய அன்பிலே நான் நிலைத்து இருக்கிறேன். ஆமே, அது போல நீங்களும் நான் எப்படி நிலைத்திருக்கிறேனோ, எப்படி பிதாவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறேனோ, அது போல நீங்களும் என்னை ஆராதிக்கிற பிள்ளைகளும், என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகள், நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் அவருடைய கற்பனைகளை கை கொள்வது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொண்டு என்னுடைய அன்பில நிலைத்திருங்க. அல்லேலூயா. நான் எப்படி கை கொள்ளுகிறேன் அதே போல நீங்களும் கை கொள்ளுங்க. நான் அவருடைய கற்பனையை கை கொள்ளுகிறேன், நீங்க என்னுடைய கற்பனையை கை கொள்ளுங்க. ஆமென். அதுதான் கற்பனை. தெய்வ பிள்ளைகளே, கற்பனையில முதலாவது கற்பனை இதுதான். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதையே தேவன் நமக்கு கற்றுத் தருகிறார். ஏன் அவர் நமக்கு இப்படி கற்றுத்தர வேண்டும்? அந்த 11வது வசனத்தை வாசிங்க. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும். ஆமே, எவைகளை அன்பாய் இருங்கள் என்பதை, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்பதை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். ஏன் கற்றுத் தருகிறேன்னா, நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு நான் சந்தோஷமா இருக்கிறேன். அதே போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு எல்லாருமே என்னுடைய சந்தோஷத்துல நீங்க நிறைவா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களே நான் எல்லாவற்றிலும் நிறைவாய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய இயேசு விரும்புகிறார். தெய்வ பிள்ளைகளே, அவர் விரும்புகிறபடியினால நமக்கு அவர் கற்றுத் தருகிறார். என்ன கற்றுத் தருகிறார்? நீங்க நிறைவாய் இருக்க வேண்டுமானா, உங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டுமானா, உங்க குடும்பத்துல சமாதானம் வேண்டுமானா, சந்தோஷம் வேண்டுமானா, உங்களுடைய இதயத்துல சந்தோஷம் வேண்டுமானா, நீங்க செய்ய வேண்டியது வேறு ஒன்றுமல்ல, என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க, என்னுடைய அன்பில நிலைத்திருங்க. அப்படியானா நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க சமாதானமா இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? நிறைவா இருப்பீங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் எல்லாம்
மாறி போகும். சமாதானம் இல்லாத இருக்கிற குறைவுகள் மாறி போகும். சந்தோஷம் இல்லாத இருக்கிற குறைவுகள் எல்லாமே மாறி போகும். என்னென்ன குறைவுகள் நம்ம வாழ்க்கையில, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல காணப்படுகிறதோ எல்லா குறைவுகளும் என்ன செய்யுமா? மாறி போகுமா? வேதம் சொல்லுகிறது, நிறைவாயிருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அல்லேலூயா. அப்ப இயேசு நம்ம மேல இருக்கிற கரிசனையை பாருங்க, நம்ம மேல இருக்கிற ஒரு அன்பை பாருங்க. என் பிள்ளைகள், என்னை ஆராதிக்கிற பிள்ளைகள் நிறைவாயிருக்க வேண்டும். ஆமென். சந்தோஷத்துல நிறைவாயிருக்க வேண்டும், சமாதானத்துல நிறைவாயிருக்க வேண்டும் என்று அவர் இந்த ரகசியத்தை நமக்கு கற்று தருகிறார். நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டுமானா ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்க. அல்லேலூயா. நீங்கள் நானும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதையே அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவி என்ன ஆவியா? தேவ அன்பு. தேவ அன்பு நம்மிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். நாம நினைக்கிறோம் பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டேன் என்று நாம நினைக்கிறோம். தேவ அன்பை நாம் பெற்றிருக்கிறேன் என்று நமக்கு நினைவு வருகிறது இல்லை. ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாய், ஆமா நான் பெற்றுக்கொண்டேன். ஆனா வேதம் சொல்லுகிறது அது தேவ அன்பு. தேவ அன்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய அன்பை அவருடைய பிள்ளைகளுக்கு இருதயத்தில் ஊற்றி இருக்கிறாராம். அல்லேலூயா. தேவ அன்பு அப்ப நமக்கு எங்க ஊற்றப்பட்டிருக்கிறது? இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்ற எண்ணம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எப்போது நினைவில் இருக்க வேண்டும். ஆமென். நாம் பரிசுத்த ஆவி என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் தேவ அன்பு. மனுஷ அன்பல்ல, உலக அன்பல்ல, தேவ அன்பு. ஆமென். தேவ அன்பு நம்மள ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் அவர்ல சந்தோஷமா இருக்க வேண்டுமானா, அந்த சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டுமானா தேவ பிள்ளைகள் நினைக்கணும், என்னுடைய உள்ளத்தில் அவர் அவருடைய அன்பை ஊற்றி இருக்கிறார். அவருடைய அன்பு என்னில ஊற்றப்பட்டபடியினால நானும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். இயேசுவும் நம்மள அன்பா இருக்கிறார். நம்ம பரிசுத்தமா இருக்கும் போது அல்ல இயேசு நம்ம மேல அன்பா இருந்தது. ஆமென். நம்ம நல்லவர்களாய் இருக்கும் போது அல்ல இயேசு நம்மள அன்பாய் இருந்தது, நம்ம பாவிகளாய் இருக்கையில். அல்லேலூயா. அல்லேலூயா. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்று தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே, நீசன் என்று தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே, இயேசுவின் மகா அன்பிதே அதனாலும் மதியலாகுமோ, இதற்கென ஏதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லையே, இதற்கென ஏதும் வேறில்லையே, இணையதும் வேறில்லையே. ஆமென். அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு இணை வேற ஒரு அன்புமே இல்லை தேவ பிள்ளையே.
அல்லேலூயா. அந்த இணையில்லாத அன்பை நமக்கு ஊற்றி இருக்கிறார். அப்படியானா நாம் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் என்று பாருங்க. அவருடைய அன்பின் ஆழம், நீளம், உயரம், அகலம் அதை புரிந்து கொள்ளவே முடியாது தேவ பிள்ளை. அன்பு என்றால் அந்த அன்பின் ஆழத்துக்கு வேற இந்த உலகத்துல எந்த அன்பும் இணையே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த இணையில்லாத அன்பு நம்முடைய உள்ளத்துல ஊற்றப்பட்டு இருக்கும்போது நீங்களும் நானும் நம்மளை எப்படி இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே? தேவ பிள்ளைகள் நம்ம ஒருவருக்கொருவர் எப்படி இருக்க வேண்டும்? அன்பினால கட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அன்பின் கயிற்றினால கட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் தேவ அன்பு. ஆமென். ஆனா நாம் அப்படி இருக்கிறோமா என்று சிந்திச்சு பாருங்க. நமக்கு உள்ளத்துல தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவி என்று இந்நாள் வரைக்கும் நாம சொன்னோம். ஆனா இன்றைக்கு இந்த பகல் வேளையில நீங்கள் நான் கற்றுக்கொண்ட ஒரு ரகசியம், தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த இணையில்லாத அன்பு ஊற்றப்பட்டிருக்கும் போது நீங்கள் நான் எப்படி இருக்க வேண்டும்? ஆமே, நம்முடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு இருதயத்துல ஊற்றப்பட்டா நிச்சயம் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது எதை பெற்றுக்கொள்வீர்கள்? பேலன் அடைவீர்கள். ஆமென். பேலன் அது சாதாரண பேலன் அல்ல, உன்னத பலனை பெற்றுக் கொள்கிறீங்க. மாம்ச பலத்தை அல்ல, உன்னத பலத்தை பெற்றுக் கொள்கிறீங்க. அப்ப ஆவி ஊற்றப்படும் போது பலன் அடைகிறோம். ஆவி ஊற்றப்படும் போது அந்த அபிஷேகம், தேவ அன்பு ஊற்றப்படும் போது ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப இந்த தண்ணி அடிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த தண்ணி அடிக்கிற ஆட்கள் தண்ணி போட்ட உடனே என்ன ஆயிருறாங்க? அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வருகிறது. ஆமென். சில சகோதரிகள் சொல்லுவாங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் நல்ல குணம் உள்ளவர், ஆனா அவர் கொஞ்சம் சரக்கு போட்டுட்டாருன்னா அவருடைய சுபாவமே மாறிடும். மனுஷன் என்கிற நிலையில அவர் இருக்கவே மாட்டார் என்று. அல்லேலூயா. அப்ப நான் நினைக்கிறேன், உலக பிரகாரமான ஒரு போதை வஸ்தை எடுத்த உடனே மனிதனுடைய சுபாவம் மாறுகிறது. நாடி நரம்புகள் எல்லாமே அந்த தண்ணியுடைய எஃபெக்ட், எல்லா அவயவங்கள் எல்லாம் தலை முதல் பாதம் வரைக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், தேவ அன்பு நம்முடைய இதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வேண்டுமா வேண்டாமா தேவ பிள்ளைகளே? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த போதை பொருளே சரீரத்தில் இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கும் போது நம்ம வாழ்க்கையில மாற்றம் வேண்டுமா வேண்டாமா? ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டுமா இருக்க வேண்டாமா? அல்லேலூயா. ஏன் நம்ம வாழ்க்கையில இப்ப ஒருவருக்கொருவர் அன்பா இருக்க முடியல? அந்த குற்றத்தையும் குறையையும் தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, அந்த அன்பை, தேவ அன்பு உள்ளத்துல ஊற்றப்பட்ட அன்பை நம்மால பிரதிபலிக்க முடியல. ஏன்? காரணம் என்ன? ஆமென். அல்லேலூயா. அவன் மெடிக்கல்ல போய் ஒரு டேப்லெட் வாங்கி போட்டாலே நம்முடைய சரீரத்துல மாற்றம் உண்டாகிறது. ஆமென். தலைவலிக்கென்று ஒரு டேப்லெட் போட்டதுமே தலைவலி மாற்றம் உண்டாகிறது. ஆமென். சரீரத்துல ஒரு வேதனை என்று சொன்னால் உடனே நம்ம போய் மெடிசன் எடுத்தா உடனே ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கிறோமே. ஆனா தேவ அன்பு நம்மள ஊற்றப்பட்ட பிறகு, அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிறகு ஏன் நம்ம மற்றவரிடத்துல அன்பு செலுத்த முடியல? அல்லேலூயா, ஆமென். சமாரியா ஸ்திரீ இடத்துல இயேசு எப்படி இருந்தாரு? அன்பா இருந்தார். மத்தியான வேளை தான், யாருமே அந்த வேளையில தண்ணி எடுக்க வரமாட்டாங்க. ஆமே, இவள் ஒரு விபச்சார ஸ்திரீயா இருந்தபடியினால ஆள் நடமாட்டம் இல்லாத வேளையில தண்ணீர் எடுக்க வந்தா. அந்த தண்ணீர் எடுக்க வந்த அந்த சமாரிய ஸ்திரீயை இயேசு நேசித்தாரா இல்லையா? அல்லேலூயா. நேசித்தார், பேசினார். அவருடைய அன்பை அந்த சமாரியா ஸ்திரீக்கு அவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. நான் அன்பா இருக்கிறேன். ஆனா யூதர்கள் யாருமே அப்படிப்பட்ட இடத்துல அன்பா இருக்க மாட்டாங்க. ஏன் அன்பா இருக்க மாட்டாங்க? சமாரியா தேசத்தை வெறுக்கிறவர்கள் யூதர்கள். சமாரியாவில் இருக்கிற எல்லாரையும் வெறுக்கிறவர்கள். அவர்கள் பாவிகள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட ஜனங்கள். ஆனா அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்ட இடத்தையும் ஒதுக்கி வைக்கப்பட்ட இனத்தையும்
மனிதனையும், ஒதுக்கி வைக்கப்பட்ட ஜனத்தையும், ஒதுக்கி வைக்கப்பட்ட சமாரியா ஸ்திரீயையும், அல்லேலூயா, இயேசு ஒதுக்கி வைக்கவில்லையே தேவ பிள்ளையே, இயேசு ஒதுக்கி வைக்கவில்லையே. அப்படிப்பட்ட இயேசுவின் அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கும் போது நீங்களும் நான் யாரை ஒதுக்கி வைக்க முடியும் தேவ பிள்ளையே? உண்மையான தேவ அன்பு நம்மில ஊற்றப்பட்டிருக்குமானால் எந்த மனிதனையும் எந்த மனுஷியையும் அவன் ஒதுக்கி வைக்கவே முடியாத பிள்ளையே. நீ பாவி என்று சொல்லவே முடியாது. ஏனென்று சொன்னால் நீ பாவியா இருக்கும்போது இயேசு உன்னை தேடி வந்தார் அல்லவா? நீ பரிசுத்தமா இருக்கும்போது அல்ல அவர் வந்தது. அல்லேலூயா. பாவியா இருக்கும்போது, மனுஷனால் தள்ளப்பட்டு கிடந்த போது, மனுஷனால் ஒதுக்கப்பட்டு கிடந்த போது அவர் வந்து உன்னை அணைத்தார் அல்லவா, அரவணைத்தார் அல்லவா, அவருடைய அன்பினால, அவருடைய இரத்தத்தினால உடைய பாவமர கழுவினார் அல்லவா. இதை நீ மறந்துட்டியா சகோதரா? இதை நீ மறந்து விட்டாயா சகோதரி? நீ இதை மறந்து விட்டாயா? இன்றைக்கு நாம நினைக்கிறோம் நான் பரிசுத்தமா இல்ல தேவ பிள்ளையே. நீ பரிசுத்தமா இருந்தாலும் பாவியை நீ நேசிக்கணும். அந்த பாவியிடத்தில் தேவ அன்பை பிரதிபலிக்கணும். தேவ அன்பை வெளிப்படுத்த வேண்டும் தேவ பிள்ளையே. அப்படி இருந்தால்தான் அந்த பாவியா இருக்கிறவங்க நினைப்பாங்க, பரவாயில்ல, நான் பாவியா இருந்த போது என்னிடத்துல எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க, எல்லாரும் வெறுத்தாங்க, இவங்க அன்பா இருக்கிறாங்க. ஆனா அன்பா இருக்கணும், ஐக்கியப்படக்கூடாது. ஆமே, அன்புக்கும் ஐக்கியத்துக்கும் வித்தியாசம் உண்டு தேவ பிள்ளையே. அன்பு என்று சொன்னா தேவ அன்பை தான் பிரதிபலிக்க வேண்டும். நாம பழகிற பாவியான ஜனங்கள் மேல, உலக ஜனங்கள் மேல தேவ அன்பை தான் பிரதிபலிக்க வேண்டும். அவர்களோடு ஐக்கியப்படக்கூடாது. ஐக்கியம் என்று சொன்னால் அவர்களோடு உலாவுகிறது, அவர்களோடு போகிறது, வருகிறது, சாப்பிடுகிறது. தேவ அன்பை பிரதிபலிக்காதபடி, தேவ அன்பை பிரதிபலிச்சு அப்படி செஞ்சீங்கன்னா பரவாயில்ல, தேவ அன்பை பிரதிபலிக்காதபடி அப்படி செய்வோமானா அது நம்மை அபகடத்துல நம்மை சிக்க வைத்து விடும் தேவ பிள்ளையே. ஆனா அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளிடத்துல தேவ அன்பை பிரதிபலிக்கணும். இயேசு அப்படித்தானே செஞ்சாரு. இயேசு சமாரியா ஸ்திரீ இடத்துல போய் அவருடைய அன்பை தான் பிரதிபலிச்சாரு. அவருடைய அன்பை பிரதிபலித்த போது சமாரியா ஸ்திரீ என்ன சொன்னா? இவர் பெரிய தீர்க்கதரிசி. அல்லேலூயா. தீர்க்கதரிசி என்பதை அவள் கண்டு கொண்டார். மாத்திரமல்ல, அவர் சொன்னா, நீ இந்த தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு தாகம் உண்டாகும், ஆனா நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு தாகம் உண்டாகாது. ஆமென். இதையெல்லாம் பேசின உடனே இயேசுவின் அன்பை அந்த சமாரியா ஸ்திரீ நன்கு அறிந்து விட்டார். சரி, அறிய வேண்டிய பிரகாரமா அறிந்து விட்டார். யூதர்கள் எல்லாம் என்னை வெறுத்தாங்க, என்னுடைய கிராமத்தை வெறுத்தாங்க, என்னுடைய பட்டணத்தை வெறுத்தாங்க. ஆனா இயேசு என்னை வெறுக்கவில்லை. வெறுத்த கிராமத்தின் வழியாக அவர் வந்தார். வெறுத்த பட்டணத்தின் வழியாக இயேசு வந்தார். வெறுத்த அதே சமாரியா ஸ்திரீயிடத்தில் இயேசு வந்தார் தேவ பிள்ளையே. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே வந்தார் அல்லவா, இயேசுவே தேடி வந்தார் அல்லவா. ஏன் நாம அப்படி செய்ய கூடாது தேவ பிள்ளையே? ஆமென். அவ்வளவுக்கு பாவியான ஸ்திரீ, 5 புருஷர்களோடு வாழ்ந்த ஸ்திரீ, இப்பொழுது இருக்கிறது உனக்கு புருஷன் அல்ல என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட ஸ்திரீ இடத்துல இயேசு போய் பேசுகிறார். அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். இதையெல்லாம் கேட்டதும் இவ தண்ணி கூட எடுக்கல தேவ பிள்ளையே. குடத்தையும் தண்ணி எடுக்க வேண்டிய அந்த பாத்திரத்தையும் அந்த இடத்துல வைத்துவிட்டு ஊருக்கு ஓடி போகிறாள். ஆமென். ஊருக்கு ஓடி போய் இந்த அன்பை அப்படியே ஊருக்கு பிரதிபலிக்கிறாள். நான் இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தெய்வத்தை நான் பார்த்தேன். நம்மை எல்லாரும் வெறுத்து வைத்திருக்கிறாங்க யூதர்கள், சமாரியர் என்று வெறுத்து வைத்திருக்கிறாங்க. ஆனா இயேசு பெரிய ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். அவர் நம்ம ஏரியாவை, நம்ம கிராமத்தை ஒதுக்கி வைக்காதபடி, ஓரம் கட்டாதபடி அவர் வந்திருக்கிறார். என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் சொல்லிவிட்டார். அல்லேலூயா. இவ போய் சொன்ன உடனே அந்த சமாரியா ஊரில் இருக்கிற அநேக ஜனங்கள் இவளுக்கு பின்னாடி ஓடி வருகிறாங்க அந்த கிணற்றின் அருகே. ஆமென். அல்லேலூயா. இயேசு மாத்திரம் அந்த அன்பை பிரதிபலிக்காமல் இருந்திருப்பாரானால் அவ இயேசு அறிஞ்சிருக்கவே மாட்டாளே. அந்த கிராமம் இயேசுவை அறிந்திருக்கவே செய்யாதே. அல்லேலூயா. இப்ப அவ மாத்திரமல்ல,
இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவ கேட்கிறா, எனக்கு ஜீவ தண்ணீரை தாங்கப்பா, அந்த தேவ அன்பு என்னிலும் ஊற்றப்படட்டும் தகப்பனே, என்னிலும் ஊற்றப்படட்டும் என்று அவர் கேட்கிறார். அல்லேலூயா. அதே இதைத்தான் அந்த சமாரியா தேசத்துக்கும் கர்த்தர் ஊற்றினா. அநேக இயேசு மேல விசுவாசம் வைத்தார்கள், அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளை, நீ ஒதுக்காம அவரிடத்தில் அன்பா இருக்கும்போது, தேவ அன்பை பிரதிபலிக்கும் போது அந்த நபர் ரட்சிக்கப்படுவாங்கல்ல. ஊரே ஒதுக்கி வைக்கும் போது அந்த சகோதரி என்னில பாராட்டின அன்பு, ஆமே, நம்ம சர்ச்சை அந்த அன்பை காட்டினா சர்ச்சைக்கு தைரியமா கூப்பிடலாம் தெய்வ பிள்ளையே. இல்லட்டா நீ கூப்பிடவே முடியாது. ஓ, தேவ ஜனங்கள் இப்படிதானா ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறாங்க, உலக ஜனங்கள் என்னை வெறுக்கிறது போலதான் இவங்களும் வெறுக்கிறாங்க. அப்ப இவங்களிடத்துல என்ன விசேஷம்? நம்மிடத்துல விசேஷத்தை ஜனங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் நான் விசேஷித்தவர்கள், பாவிகள் மேல அன்பை செலுத்தி அவர்களை நம் பக்கமா, இயேசுவின் பக்கமா இழுக்க வேண்டியவர்கள் தேவ பிள்ளைகளே. நாம யாரையும் ஒதுக்கவே கூடாது, யாரையும் ஓரம் கட்டவே கூடாது. நீ ஒதுக்கும் போது, நீ ஓரம் கட்டும் போது அங்கே தேவ கிருபை ஊற்றப்படும், அங்கே தேவ தயவு ஊற்றப்படும், அங்கே தேவ இரக்கம் ஊற்றப்படும். தேவ பிள்ளையே, நீ யாரை ஒதுக்கினாயோ அவர்களை உங்கள் மத்தியிலே அவர் தலை தூக்க வைப்பார், தலையை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையும் ஒதுக்காதீங்க, பாவி என்று ஒதுக்காதீங்க. நாம பாவிதான் தேவ பிள்ளையே. நாம தேவனோடு இணைத்து பார்க்கும்போது நாம பாவிதான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நம் பாவியிலும் பிரதான பாவி என்று சொல்லுகிறார். நீ ஒதுக்கிறாத மகளே, நீ ஒதுக்கிறாத உன்னுடைய அன்பை பிரதிபலி. அவங்க பாக்கெட்டு பரவாயில்ல, அவங்க ஒதுக்குனாங்க, இவங்க ஒதுக்குனாங்க, எல்லாரும் ஒதுக்குனாங்க, பரவாயில்ல. இந்த சகோதரியின் மேல் பாராட்டின அன்பு, இவங்க கிட்டதான் தேவ அன்பு. ஆமே, அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னா தேவ அன்பை பெற்றிருக்கிறோம், தேவ அன்பை பெற்றிருக்கிறோம். தேவ அன்பை அவர்கள் மத்தியில நீ பிரதிபலிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அல்லேலூயா. எப்படி, எப்ப மரித்தாரா? பாவியா இருக்கும்போது, அக்கிரமம் செய்த போது, பாவம் செய்த போது, துன்மார்க்கமா நடந்த போது, எவ்வளவு பட்டயம் போல கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் பிள்ளைகளே. நம்மை அவர் உணர்த்துகிறார். ஆமென், அல்லேலூயா. நம்மை உணர்த்து நினைச்சிக்க நம்ம அநேக நேரத்துல மறந்து போகிறோம். நான் நல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன் நம்ம நினைக்கிறோம். இல்ல தெய்வ பிள்ளை, அவர் உணர்த்துகிறார். ஆமென். ஆகார் நினைச்சா, நாமே ஆபிரகாமுக்கு மனைவியாய் மாறின போது இனி நான் தான் எஜமாட்டின்னு நினைச்சிட்டா. அல்லேலூயா. உண்மையான ஆபிரகாம் மனைவிய இவ பரியாசம் பண்ணினா, நிந்திச்ச அற்பமா நினைச்சா. ஆமென். இனி அவையெல்லாம் இல்ல, இனி நான் தான் நினைச்சா ஆண்டவர் அவளுக்கு உணர்த்தி கொடுத்தார். ஆமென். அவள் தனியாக தன்னந்தனியாக ஓடி போகும்போது கர்த்தர் அவளை சந்தித்து அவர் சொன்னா, அடிமை பெண்ணாகிய ஆகாரே, நீ பெரிய எஜமாட்டி நினைக்கிறியா? உணர்த்தி கொடுக்கிறார், உணர்த்தி கொடுக்கிறார். நீ அடிமை பெண், உன் மேல அவ ஒரு தயவு வச்சு அவளுடைய புருஷனுக்கு உன்னை மனைவியாக கொடுத்தா, நீ இதை வைத்து நீ அடங்கி இருக்காதபடி நீ இப்ப அவளை நீ அற்பமா நினைக்கிறியா? நீ மறுபடியும் திரும்பி போ, அவகிட்ட போய் அடங்கி இரு. அல்லேலூயா. அடிமை பெண்ணாகி ஆகாரே, ஆபிரகாமின் மனைவி என்று சொல்லல தேவ பிள்ளையே. சாராளை பார்த்து ஆபிரகாமின் மனைவி என்று சொல்லுகிறார். ஆனா இவளை பார்த்து சொல்லுகிறார் அடிமை பெண் என்று என்பதை நீ மறந்து போகாத. நீ என்னைக்கு அடிமை பெண் தான், நீ வேலைக்காரிதான் அந்த வீட்டுக்கு. ஏதோ ஒரு தயவு வழிபட்டது, உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்தது. நீ இந்த வாழ்க்கை வைத்துட்டு நீ பெரிய நான் தான் காட்டாத. ஆமென். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அபிஷேகத்தை பெற்றுட்டேன், நீ நான் தான் காட்டாத. நாயின்னு காட்டாத, நீ நாயின்னு காட்டாத. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறா, நாயினை நீ காட்டாத. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக, பாவிக்காக, எனக்காக என்ன செய்தாராம்? வாசிங்க பார்க்கலாம்.
நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்மேல் தம்மேல் நம்மேல் நம்மேல் தேவன் தம்மேல் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்துகிறாரு. நீ பாவியா இருக்கச்சல நான் உன்னிடத்தில் அன்பா இருந்த இல்ல, நான் உன்னை ஒதுக்கி வைக்கல. உன்னை எத்தனை பேர் பாவி பாவி என்று சொன்னாங்க. அவ அங்க போற எத்தனை பேர் சொன்னாங்க. ஆனா நான் அப்படி ஒன்ன சொல்லலையே. நான் அந்த வேலை எல்லாரும் வெறுத்தாங்க, ஒதுக்குனாங்க. சொந்த புருஷன், சொந்த மனைவி, சொந்த குடும்பத்தா எல்லாருமே ஒதுக்குனாங்களே. அந்த வேளையில நான் உன்னை ஒதுக்கலையாமா. அந்த வேளை நான் உன்னை தேடி வந்தேன், உன்னை தூக்கி எடுத்து நான் இருக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னேன் அல்லவா. நீ பாவியா தானே இருந்தாப்பா. உன்னை எத்தனை பேர் அற்பமா நினைச்சாங்க, உன்னை எத்தனை பேர் இழிவா பேசினாங்க. ஆனா நான் இழிவா பேசலையாம்மா. அல்லேலூயா. அத நினைச்சிக்க அடிமை பண்ணாய் ஆகாரே. நீ நினைச்சிக்க பாவியா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவருடைய தேவ அன்பை நம்ம மேல விளங்க பண்ணினார். அல்லேலூயா. அத நினைச்சிக்கம்மா. இன்னைக்கு யாரு எல்லாமோ பாவி, அவ பாவி, அவன் பாவி, எல்லாமே பாவி. இல்ல நீ சொல்லாத. யாரோ சொல்லட்டு, எத்தனை பேரோ சொல்லட்டு. அருமையான தச்சக்கோட்டுல ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், நீங்க சொல்லாதுங்க. நம் பாவிகளா இருக்கையில கிறிஸ்து தமது அன்பை நம்ம மேல ஏன் மேல வெளிப்படுத்தினாரே. அல்லேலூயா. இத நீ மறந்துட்டியான்னு கேட்கிறாரு. இன்னைக்கு இந்த பகல் ஆராதனை வேளையில கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஒத்துக்கொள்ளுங்க தேவ பிள்ளைகளை. ஒருவரையும் ஒதுக்கி வைக்காதுங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம மேல விழுந்த கடமை அதுதான். சத்தியத்தை சொல்லுங்க, அன்பை பிரதிபலிங்க. உதவி செஞ்ச முடிஞ்சா உதவி செய்யுங்க. என்னென்ன ஒன்னால செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவங்களுக்கு செய். அவங்க சொல்லுகிறாங்க, இவங்க சொல்லுகிறாங்க, நீ ஒதுக்கி வைக்காத. அல்லேலூயா. நீ இன்னும் நெருங்கு. தேவ அன்பை வெளிப்படுத்து. ஆமென். சொல்லுகிறாரு, நீ பெரிய யோகியன் சொல்லுகிறியா? இன்னைக்கு நிறைய பேர் யோகிய நியாயம் அடிக்கிறாங்க. இல்லையா, இல்ல. நான் யோக்கியமானவள். என் மேல என்னை யோக்கியமாய் மாற்றினது நான் அல்ல, என் மேல வைத்த அன்பையா. என் மேல தேவன் வைத்த அன்பு என்பதை மறந்து விடாத சகோதரா, மறந்து விடாத சகோதரி. யாரையும் விரல் நீட்டி பாவி என்று சொல்லாத. அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க, இப்படி செஞ்சிட்டான்னு சொல்லாத. உனக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் தரவில்லை. ஏன்னா பாவிகளா இருக்கையில கிறிஸ்து இயேசு நமக்காக வெளிப்பட்டாரு. அதுவும் சிலுவையில மரிச்சாரு, இரத்தத்தை சிந்தினாரு. ஆமென். இந்த அன்பை விட இனி ஒரு அன்பு உண்டுமா? அதான் வேதம், அதான் பாடல் சொல்லு. அன்பின் ஆழம், அதண்டே அகலம், அதண்டே நீளம், உயரம் ஆராய்ந்தே முடியாதே தேவப்பிள்ளை. இன்னும் நம்ம பாவம் செய்கிறோம், இன்னும் அடிக்கடி பாவம் செய்கிறோம், இன்னும் அடிக்கடி தடுமாறுகிறோம், இன்னும் அடிக்கடி தவறு செய்கிறோம். ஆனால் நம்ம ஓடி யார்கிட்ட போகிறோம்? இயேசு விட்ட தானே போறோம். ஏசப்பா மன்னிங்கப்பா, உடைய ரத்தத்தால மன்னிங்க. அன்னைக்கே நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோமா? இல்ல. ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் தெய்வ பிள்ளைகளே. ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா. நம்ம யாருமே பரிசுத்தவான் அல்ல, நம்ம யாருமே பரிசுத்தவாட்டி அல்ல தெய்வ பிள்ளையே. நாம் எல்லாரும் பாவிகள். அனுதினமும் நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். அவன் 1 முதல் நிறைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே. அந்த தேவ அன்பு நம்முடைய வாழ்க்கையில ஊற்றப்படும் போது, ஆமென், அல்லேலூயா. அதே முதல் வசனம் சொல்லுகிறது, நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். ஆமென். நீ எவ்வளவோ அந்நிய பாஷை பேசினாலும், தூதர் பாஷைகளையே நீ பேசினாலும், இந்த அன்பு இல்லாவிட்டால், உலக பிரகாரமான அன்பல்ல,
இந்த தேவ அன்பு உன்னிலை இல்லாவிட்டா நீ பேசுகிற அந்நிய பாஷை வேஸ்ட். தேவ பிள்ளையே, நீ கையடிக்கிறது வேஸ்ட். ஆமே, வேதம் சொல்லுகிறது. ஆமே, பல பல பாசை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே. பல பல பாசை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். அன்புதான் பிரதானம். தெய்வ பிள்ளையே, உன் அந்நிய பாஷை எல்லாம் ரெண்டாவதான். ஆமே, நல்ல உன் விசுவாசம் எல்லாம் ரெண்டாவதான். உன் பரிசுத்த நியாயம் எல்லாம் ரெண்டாவதான், எடுபடாது. முதல்ல அன்பை காட்டு, முதல்ல அன்பை காட்டு. அன்பை காட்டி இவங்களை எப்படி இழுக்கலாம், தேவனுக்குள்ளால இவங்களை கொண்டு வர முடியும் என்ற ஒரு ஏக்கத்தோட நீ பழகு, ஏக்கத்தோட நீ அணுக வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்று தருகிறார். இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தாலும் சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் ஆமே, அன்பு எனக்கிராவிட்டால், இந்த அன்பில்லாட்ட நீ பயங்கர தீர்க்கதரிசி, அதாக்கு இதாக்கு ஆன பூனை 62 ஒண்ணுமே எடுபடாது. தேவ பிள்ளையே, அல்லேலூயா. மலைகளையே பேர்க்கத்தக்க உனக்கு விசுவாசம் இருந்தாலும், செத்தவனையே உயிரோட எழுப்பினாலும் உனக்கு அன்பில்லாவிட்டால் நீ ஆமே யூஸ்லெஸ் தான். ஆமே, நீ ஒண்ணுமே இல்ல. தேவ பிள்ளையே, நம்ம நினைக்கிறோம் மலையை பெயர்த்திட்டான், கப்பலை கமத்திட்டான். இல்ல, ஒண்ணுமில்ல. அன்பு இருக்கா? பாவிகள் மேல அன்பு இருக்கா? ஒதுக்கப்பட்ட ஜனங்கள் மேல அன்பு இருக்கா? அல்லேலூயா. அப்பனா வாயா, அப்பதான் இயேசு சொல்ல, நீ தான் வா, நீ வா, நீ வா. அப்படிப்பட்டவர்களை தான் அழைக்கிறார் இயேசு. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை இல்ல அழைக்கிறது, மலைகளை பேர்க்கத்தக்க அற்புதங்களை செஞ்சோடனே அவர்களை எல்லாம் அழைக்கிறார். அன்பு இருக்கா? அது ஏன்னா அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் மட்டும் அன்னைக்கு நினைச்சிருந்தா கீழே இறங்கி வருவாரா? இந்த பாவிகளுக்கு நான் ரத்தம் சிந்தனுமா, இந்த பாவிகளுக்கு நான் மரிக்கணுமா என்று இயேசு நினைச்சிருப்பாரானா அவர் இறங்கி வந்திருக்கவே மாட்டார். இன்றைக்கு நாம பாவிகளாகவே இருப்போம், பாவத்திலே மரித்து கிடப்போம். ஆமே, ஆனா இயேசு நினைக்கலாம், போறேன், இவ்வளவு பெரிய தெய்வம், அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் மனிதனாக வெளிப்பட்டார், மாம்சத்துல வெளிப்பட்டார். அவருடைய தாழ்மையை பாருங்க. தெய்வ பிள்ளைய, எதுக்காக வந்தார்? வாள் அல்ல அவர் வந்தது, மரிக்கும்படியாய் வந்தார். எப்படிப்பட்ட மரணம்? உலகத்திலே அதிக மோசமான ஒரு மரணம், சிலுவையில மரிக்கிற மரணம். ஆமென், அல்லேலூயா. அந்த மரணத்தை அவர் செலக்ஷன் பண்ணினாரு. செலக்ஷன் பண்ணி கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இயேசு சிந்தினார் அல்லவா? இதை நினைக்கிறோமா? அப்படி ஏதாவது நம்மிடத்துல ஐயோ அவங்க பாவி என்று சொல்லுகிற இடத்துல துணிஞ்சு நின்று பேச உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? தெய்வ பிள்ளையே, துணிஞ்சு நின்று பேசணும், வசனத்தோடு பேசணும். அவங்க புரியல, தெரியல. ஆமே, நாம் பெரிய யோக்கியம் என்று நினைக்கிறோம். ஒண்ணுமில்ல. இந்த வசனத்துக்கு முன்பதாக யாரு நிற்க முடியும்? தெய்வ பிள்ளையே, அன்பில்லைன்னா ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் என்ன? அல்லேலூயா. எல்லாம் சொத்தா 10 கோடி கொடுத்தாலும், அப்ப நான் நினைக்கிறேன் அன்பில்லாமலும் கொடுப்பாங்க. அன்போடு கொடுக்கிறவங்களும் உண்டு, அன்பில்லாம கொடுக்கிறவங்களும் உண்டு. எனக்கு சில சகோதரிகளை தெரியும், அன்போடு கொடுக்கிறவங்க. ஏன்னா அவங்க என்கிட்ட பழகுற விதங்கள், என்னிடத்தில் அணுகுகிற விதங்கள் எல்லாம் ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறதும் பார்த்தா அன்பு, அதிகமான அன்பு. நான் வீட்டிலேயே சொல்லுவேன், நான் தனியாக இருந்து நினைப்பேன், அந்த சகோதரி எவ்வளவு இதா இருக்கிறாங்க, இல்ல எவ்வளவு அன்பு பாருங்க. ஏன்னா அந்த கொடுக்கிற காரியத்தை வைத்தே கணக்கு போட்டு விடலாம். ஆமே, இவ்வளவுக்கு அவங்க அன்பு இருக்கிறபடினால்தான் இவைகளை எல்லாம் கொடுக்க முடிகிறது. நம்ம பணத்தை கொடுப்போம், 2 கிலோ அரிசி வைப்போம், இதெல்லாம் அன்பு இல்லை. தேவ பிள்ளை, அன்புனா பெரிய மாற்றங்களே இருக்கிறது. இங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க. அன்புனா அப்படி அவங்க தன்னையே கொடுத்தது போல கொடுப்பாங்க. ஆமே, பொருட்களினாலும் பணத்தினாலும் தன்னையே கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. தெய்வ பிள்ளையே, நம்ம பல ஆண்டுகளாக இருக்கிற அந்த அன்பு நம்மிடத்துல வெளிப்படல. அது
ஆமே. சில புதிதாக வருகிற சில அப்படியே ஏதோ பெரிய அளவில் ஆண்டவரை அறியல, ஆனா அவர்கள் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிற விதத்தை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. ஆமே. வேதம் சொல்லுகிறது எல்லாம் கொடுத்தாலும், தன்னுடைய சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்ல, ஒன்றுமில்ல. ஆமே. அன்பில்லாத ஆராதனை ஒண்ணுமே இல்ல தேவ பிள்ளைகளே. தாவீது ஆராதித்தார், அன்போடு ஆராதித்தார். ஆமே. அல்லேலூயா. அத தேவன் பார்த்தார். ஆமே. ஆராதனையின் அழகு. ஆமே. அவன் மனைவி தூசித்த பிறகு மனைவிக்கும் பதில் சொல்லுறா, நான் ஆடுவேன், நான் பாடுவேன். உன் தகப்பன் வீட்டை தகப்பனார் என்ன ஆசீர்வதிக்கல, என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்தின, என்னை மேன்மையாக வைத்த, ஆடுகளுக்கு பின்னே போன என்னை ராஜாவாக ஏற்படுத்தின என் தெய்வத்து முன்பாக நான் இதல்ல, இன்னும் நான் ஆராதிப்பேன், இன்னும் நான் துதிப்பேன், இன்னும் நான் ஆடுவேன், இன்னும் நான் பாடுவேன். அல்லேலூயா. மனைவி அசந்துட்டா தேவ பிள்ளையே. சுற்றி இருக்கிற பெண்கள் ஆண்கள் அசந்துட்டாங்க. அல்லேலூயா. இதுதான் அன்பு தேவ பிள்ளையே, இதுதான் அன்பு. ஆமென். அல்லேலூயா. 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை. நமக்கு எவ்வளவு பொறாமை இருக்கிற தேவ பிள்ளையே, எவ்வளவு பொறாமை இருக்குது. பொறாமையே இல்லைன்னு சொல்லுகிறவங்க, எனக்கு பொறாமையே கிடையாது. ஆமே. வேதம் சொல்லு பொறாமை இல்லை. ஆமே. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய். இருமாப்புனா என்ன? பேசவே மாட்டேன், முகத்தை கூட பார்க்க மாட்டேன், போகவே மாட்டேன், வரவே மாட்டேன். இருமாப்பு. ஆமே. இருமாப்பு. வேதம் அன்பு இருந்தா உனக்கு இருமாப்பு இராது. உன்ல ஊற்றப்பட்ட தேவ அன்பு என்ன ஆயிற்று? தேவ அன்பு தானே ஊற்றப்பட்டது. அது இல்லட்டா வேற ஏதாவது அன்பு ஊற்றப்பட்டதா? தேவ அன்பு வம்பு இருக்காது, அங்க அம்பு இருக்காது. அல்லேலூயா. அங்க சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது. அன்பு ஊற்றப்பட்டுட்டா அங்க பிரிவினை இருக்காது, பேதங்கள் இருக்காது. வேதம் சொல்லுகிறது இருமாப்பா இராது. இன்னைக்கு நம்ம விசுவாசிகள் உலகத்துல ஆங்கங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் இருமாப்பா இருக்கிறாங்க, செத்தா கூட போக மாட்டேன்னு. இருமாப்பாய் இராது. 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அயோக்கியமானதை செய்ய, யோக்கியமானதை தான் செய்யும். அயோக்கியம் என்று சொன்னால், அயோக்கியம் என்று சொன்னா தேவனுக்கு பிரியமில்லாத எதையுமே அது செய்யாது. அல்லேலூயா. யோக்கியமானதை செய்யும், அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு சினம் அடையாது. சினம் என்று சொன்னா கோபப்படாது, கோபப்படாது. எந்த ஒரு தவறை கண்டாலும் அன்பாலே கடிந்து கொள்ளுமே தவிர சினம் அடையாது. சினம் அடைகிறோம் என்று சொன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னும் சரியான தேவ அன்புக்குள்ளால கட்டப்படவில்லை. அதனால தான் வேதம் சொல்லி சினமடையாது, தீங்கு நினையாது, நினையாது. அல்லேலூயா. தேவ அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்படுமானால் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படவே செய்யாதே பிள்ளையே. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் எதுல சந்தோஷப்படுமா? சத்தியத்துல, வசனத்துல, வார்த்தையில. வார்த்தையில தான் சந்தோஷப்படும். அல்லேலூயா. வார்த்தையில தான் களி கூறும். இப்படி எல்லாம் இருக்கிறதா? ஐயோ, இப்படி எல்லாம் வேத வசனம் சொல்லுகிறதா? ஐயோ, அப்ப நான் சினமடைஞ்சது தவறு, இருமாப்பா இருக்கிறது தவறு, அயோக்கியமாய் செய்கிறது தவறு. உடனே திருத்திக் கொள்ளும். ஆமே. தேவ அன்பு நம்ம என்ன செய்யும்? திருத்திக் கொள்ளும், திருத்திக் கொள்ளும். நடக்க வேண்டிய வழியை அது நமக்கு கற்று தருகிறது. அல்லேலூயா. இப்படி நடமா, இப்படி நட, இப்படி எல்லாம் செய்யாத. தேவ அன்பு உன்ல ஊற்றப்பட்டிருக்கிறது. நீ பாவியா இருக்கையில நான் உன்னை தேடி வந்தேன், நீ எல்லா இடத்துல அன்பாயிரு. அல்லேலூயா. தன்னை திருத்திக் கொள்ளும். அதான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்திலே சந்தோஷப்படும். அப்பா இப்படி எல்லாம், அப்ப நான் செஞ்சது தவறு, நான் நடந்து கொண்டது தவறு, ஆண்டவரே எனக்கு மன்னி அப்பா. அப்ப இந்த தேவ அபிஷேகம் என்ன இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஐயோ, நான் தவறு செஞ்சிட்டேனே, தவறு இழைத்து விட்டேனே என்று சொல்லி கவலைப்படுவாங்க. அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும்,
சகலத்தை நம்பும், சகலத்தை சகிக்கும். அல்லேலூயா. இந்த வசனங்களை வீட்டுல போய் இருந்து அமைதலா வாசிங்க, வாசித்து தியானம் செய்யுங்க தெய்வ பிள்ளைகளை. ஏன் அவர் இதெல்லாம் கற்று தருகிறாரு? நீங்களான சந்தோஷத்துல நிறைவாய் இருக்கும்படி. நீ குறைவாய் இருக்க கூடாது. என்னில நீ சந்தோஷமா இருக்க வேண்டும், சத்தியத்துல நீ சந்தோஷமா இருக்க வேண்டும், நீ மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் நமக்கு கற்று தருகிறார். அடுத்த 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஒழியாத அன்ப தேவன் நம்மிடத்துல ஊற்றி இருக்கிறார். அது அன்பு ஒரு காலம் ஒழியாது. பாருங்க, தீர்க்க தரிசனம் ஒளிந்து போமா, அந்நிய பாஷையும் ஒழிந்து போமா, அறிவானாலும் ஒளிந்து போமா. நம்முடைய அறிவு குறைவுள்ளது, குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நிறைவான இயேசு, நிறைவான ஆவியானவர், நிறைவான தேவ அன்பு நம்மளை வரும்போது மேலே சொல்லப்பட்ட குறைவுகள் எல்லாம் நம்மை விட்டு ஒளிந்தே. குறைவுகள் என்ன? அயோக்கியமானது, தற்பொழிவு, இருமா, இதெல்லாம் குறைவுள்ளது. இதெல்லாம் ஓய்ந்து போ, ஒளிந்து போ. இதெல்லாம் ஒளிந்து போகுமா? நம்மளை நிற்கவே செய்யாது தெய்வ பிள்ளையே. வசனத்தை கீழ்ப்படிங்குவீங்கன்னா, வசனத்தின்படி செய்வீங்கன்னா இதெல்லாம் ஒளிந்தே போகும். இருமாப்பு ஒளிந்தே போகும். சத்தியம் நம்ம இருதயத்துல நிலை நிற்கும் போது தற்பொழிவு எல்லாம் ஒளிந்தே போகும். சினம் எல்லாம் ஒளிந்தே போகும். நான் என்ற அகம்பாவம் எல்லாம் ஒளிந்தே போகும் தேவ பிள்ளையே. அது தேவதான் சத்தியம். சத்தியம் சத்தியம் தேவன் தான் சத்தியம். இயேசு தான் அந்த சத்தியம் உள்ளால வந்துட்டா யாரையுமே நம்ம பகைக்க மாட்டோம் தெய்வ பிள்ளைகள். எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தும். எனக்கு ஞாபகம் வருகிறது, பேதுரு கூட கொர்நேலியு ஆட்களை சொல்லி அனுப்பின போது அவர் சொன்னாரு, நான் இவங்களெல்லாம் நான் வெறுக்கிற. ஒரு கூடை மேல இருந்து இறங்குகிறது, அந்த கூடையில நிறைய அருவருப்பான பட்சிகள், அருவருப்பான எல்லா காரியங்களும் அதுல இறங்குகிறது. இவர் சொல்லுகிறார், நான் அதை விரும்ப மாட்டேன். தேவன் சொல்ல அடித்து புசி என்று சொல்லுகிறான். இவர் சொன்ன அடித்து புசிக்க மாட்டேன். ஐயோ, நான் அதை அருவருக்கிறேன். அது எது தெரியுமா? அந்த கொர்நேலியன் வீட்டுல புறஜாதி ஜனங்கள் நிறைய வருகிறாங்க. இயேசு இதுவரை ஆராதிக்காத ஜனங்கள், பாவிகள் எல்லாம் நிறைய வந்து கூட்டம் கூடுகிறாங்க. ஆனா அதைத்தான் ஆண்டவர் இப்படி காட்டுகிறாரு. நீ இதை அடித்து, நீ அப்படிப்பட்டவங்க மத்தியில போய் என்னுடைய அன்பை நீ விளங்க பண்ணு. அவர் சொல்ல, இல்ல நான் எடுக்கவே மாட்டேன், நான் இதை புசிக்கவே மாட்டேன். மறுபடி 2 பேர் வந்து நிற்கிறாங்க. இப்படி ஐயா ஒருத்தர் கூப்பிடுகிறாரு. ஆண்டவர் சொன்னாரு, நீ போ. அல்லேலூயா. அன்னைக்கு அவர் அங்க போனாரு பாருங்க. அந்த பேதுரு அங்க போனா தேவ வார்த்தையின்படி அங்க புறஜாதிகளுக்குள்ள தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டது, தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டது. எல்லாரும் அந்நிய பாஷை பேசினார்கள், எல்லாரும் தேவன்ல சந்தோஷப்பட்டாங்க, சத்தியத்துல மகிழ்ந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அருவருக்கிறாங்க, அநேக ஜனங்களை அருவருக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுறார், இல்லம்மா அடித்து புசி, அடுத்து புசின்னு அவங்க கிட்ட நீ அன்பாயிரு, என்னை பற்றி சொல்லு, என்னை பற்றி நீ வெளிப்படுத்து. அல்லேலூயா. அன்னைக்கு அவர் மட்டும் போகாம இருந்திருந்தா கொர்நேலியன் வீட்டுல ஞானஸ்நானம் பெறாதவங்க ஞானஸ்நானம் பெற்றுட்டாங்க, அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெற்றுட்டாங்க. அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, எல்லாரையும் நீ நேசிக்கணும், எல்லா இடத்துல யாரையும் நீ ஒதுக்கி வைக்காத, எந்த கிராமத்தையும் ஒதுக்காத, எந்த மனிதனையும் ஒதுக்காத, எந்த மனுஷியையும் ஒதுக்காத, எந்த பிள்ளையும் ஒதுக்காத, எந்த வாலிபனையும் ஒதுக்காத, எந்த வாலிப பிள்ளை நீ ஒதுக்காத. எல்லாரும் என்னுடைய பிள்ளை, என்ன எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும், எல்லாரும் என்னுடைய அன்பில வர வேண்டும். அதுக்காகத்தான் நான் மரிச்சேன். அப்பா அம்மா நீ நினைச்சிக்க, அதுக்காகத்தானே நான் மரிச்சேன் சகோதரா. நீ அதை நினைச்சு அவங்க கிட்ட எல்லாம் அன்பாயிரு. அன்னைக்கு பேதுரு அந்த இடத்தை வெறுக்கல்ல தெய்வ பிள்ளையே, சமாரியாவை இயேசு வெறுக்கல்ல. பேதுரு அந்த கொர்நேலியன் வீட்டுக்கு போகிறத வெறுக்கல்ல தேவ பிள்ளையே. நீ இந்த சத்தியத்தை நீ செவி கொடுப்பாயானா நீ சத்தியத்துல நிறைவாய் இருப்பாய். உன்னுடைய குறைவு எல்லாம் நிறைவாகும் தேவ பிள்ளையே. சத்தியத்துல நீ சந்தோஷப்படு. யார் என்ன சொன்னாலும் கேட்காத, வேத வசனத்தை பாரு மகளே, வேத வசனத்தை பார் மகனே. அல்லேலூயா. வேற நீ எதையும் பார்க்காத. மனுஷன் நம்மை வழி திருப்பி விட்டு விடுவா,
தேவ அன்புல நிலை நிற்க விட மாட்டான். சாத்தான் மனுஷர் மூலம் கிரியை செய்வான். இதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு நமக்கு கற்றுத் தருகிறார். அல்லேலூயா. அன்புக்கு பொறாமையே இல்லை. அன்பு தன்னை புகழவே செய்யாது தேவ பிள்ளையே. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவருடைய இதுவரை நம்ம அவருடைய வசனத்தை தான் கேட்கிறோம். அவருடைய வசனத்தை அப்ப இவைகளை எல்லாம் நீங்க நான் கை கொள்ளணும். கேட்டது மாத்திரமல்ல, நான் இன்று முதல் நான் அப்படி செய்வேன் ஆண்டவரே, நான் கை கொள்ளுவேன். அப்படி கை கொள்ளுகிறவன் இடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே எப்படி இருக்குமா? பூர்ணப்படும். அபிஷேகம் பூர்ணப்படும். நீ அந்நிய பாஷை பேச பேச நீங்க தேவன்ல பூர்ணப்படுவீங்க. அந்த அபிஷேகம் உங்களை பூரணத்துக்கு நேராக நடத்தி செல்லும். அந்த பூரணப்படுகிறவர்களை கர்த்தர் பரலோகத்துக்கு அழைத்து செல்லுகிறார். அப்ப வேத வசனத்தை கை கொள்ளுகிறதுனால தான் தேவ அன்பு நம்மள நிலைச்சிருக்குது. அப்ப இதை நம்ம கேட்டதை கை கொள்ளாம இருந்தா தேவ அன்பு நம்மிடத்துல இல்ல. தேவ அன்பு நம்மிடத்துல இல்லைன்னா யாரிடத்திலும் காட்ட முடியாது. நம்ம சரீர பிரகாரமான அன்பையோ உலக பிரகாரமான அன்பையோ வெளிப்படுத்தவே கூடாது. அந்த அன்புக்கு பிரயோஜனமே இல்லை. தேவ அன்பதான். அதுக்காக வேண்டிதான் இயேசு நம்ம உள்ளத்துல அபிஷேகத்தை ஊற்றி பரிசுத்த ஆவியை ஊற்றி இருக்கிறார். நீ எல்லா இடத்திலும் அன்பா இருக்கணும். பட்சபாதம் இல்லாத தெய்வம். பேதுருவுக்கு ஆவியானவர் சொன்னா, என்னிடத்துல பட்சபாதம் இல்ல, நீயும் பட்சபாதத்தை நீ காட்டாத என்பதை ஆண்டவர் உணர்த்தி கொடுத்தாராமே. யூதர்களுக்கு இயேசு உணர்த்தி கொடுத்தார் தேவ பிள்ளையாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்ப நீங்கள் நானு அன்பா இருங்கன்னு வேதம் சொன்னது. இப்ப என்ன, எப்படிப்பட்ட அன்பா இருக்க வேண்டுமா? ஊக்கமான அன்பு. ஊக்கமான அன்புனா முழு பலத்தோடு, முழு அன்போடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு நீங்க அன்பு கூறுங்க. ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக அன்பு வைக்காதுங்க. வசனம் இப்படி சொல்லுது, சரி இன்று முதல் நம்ம அன்பா இருக்கலாம், அப்படி அல்ல. உண்மையாக ஊக்கமா பலமுள்ள அன்பு. ஆமே, அவர் நம்மிடத்தில் அப்படிப்பட்ட அன்பா இருந்தாரு. ஊக்கமான அன்பை பாராட்டினார். நீங்கள் நான் ஊக்கமான அன்பை வெளிப்படுத்துவோம் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அப்ப யாரால் போதிக்கப்படுகிறோம்? என்னால இல்ல, தேவனால் போதிக்கப்படுகிறீர்கள். தேவன் மத்தியில போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார்? ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு போதிக்கிறார். சகோதர அன்பு, சகோதர சிநேகம், தேவ அன்பு, ஊக்கமான அன்பு, அன்பு திரளான பாவங்களை மூடும். நீங்க ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தா நம்முடைய பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்கிறார், அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். அப்ப தேவ அன்புனா அவங்களோட ஐக்கியம் அல்ல, ஐக்கியப்படக்கூடாது, அன்பா இருக்கணும். அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்காக ஜெபிக்கணும். பாவத்துல வாழுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அவங்கள பார்க்கும்போது நம்ம பழகணும். தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட அன்போடு? தேவ அன்பு. இவங்க ரட்சிக்கப்படணும் தெய்வமே. அப்பா இவங்க மனம் திருமணும். அப்பா இவங்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஒரு நபராய் மாறணும் தகப்பனே. இவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. இவர்கள் என்னை போல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நானும் ஜெபிக்க. அந்த தேவ அன்பை பிரதிபலிக்கும் போது கண்கள்ல இருந்து கண்ணீர் ஒழுகும். தெய்வ பிள்ளைகளே, இந்த கண்ணீரை பார்த்து கர்த்தர் அவர்களை ரட்சிப்பா, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. உடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும், குறைவுகள் எல்லாம் மாறி போகும். தேவ பிள்ளையே, அதற்காகத்தான் சொல்கிறோம், தேவனால போதிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் அன்பாக இருப்பேன் அப்பா. பாவம் செய்கிற பிள்ளைகளோடு நான் அன்பா இருப்பேன். அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் அப்பா. அவர்களும் தேவ அன்பை புரிந்து கொள்ளும்படியா நான் உதவி செய்வேன்.
தேவ அன்பை பிரதிபலிப்போம். அதுக்காகத்தான் நம்மை செலக்ஷன் பண்ணி இருக்கிறார். அதற்காகத்தான் நம்மை விசுவாசிகளாக, ஊழியக்காரர்களாக கர்த்தர் நம்மை அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கிறார் தேவ பிள்ளையே. அல்லேலூயா. அதை நீங்கள் நான் உண்மையாய் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. எல்லாரும் கண்களை மூடி ஆமென். ஆண்டவரை போதிக்கப்பட்டபடியே ஆமே உங்களுக்கு நான் சொல்ல வேண்டுவதில்லை. ஆமே தேவன் நமக்கு போதிக்கிறார் தேவ பிள்ளையே. ஒருவரையும் அற்பமா நினைக்காதீங்க, ஒருவரையும் வெறுக்காதீங்க. இயேசு ஒருவரையும் வெறுக்கவில்லையே. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. பேதுருவுக்கும் கர்த்தர் சொன்னார் அல்லவா, நான் பட்சபாதம் உள்ளவன் அல்ல, நீ அடித்து புசி, அவன் வந்திருக்கிறவர்களோடு நீ போ. அவர் போன அதுவரை வெறுத்தார். அதுவரை பேதுரு பாவிகளை வெறுத்தவர், புறஜாதிகளை வெறுத்தவர். ஆனா இன்னைக்கு தேவ அன்பு அவரை நெருக்கி ஏவினது. இன்னைக்கு போகிறார், புறஜாதிகள் மத்தியில் அவர் போகிறார். கொர்நேலியின் வீட்டுக்கு அவர் போகிறார். போனாங்க, எல்லா ஜனங்களும் காத்து கொண்டு இருக்கிறாங்க, பேதுருக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அங்க போனா தேவ அன்பை வெளிப்படுத்தினா எல்லாரும் ஞான ஸ்நானம் பெறப்பட்டவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். அபிஷேகம் பண்ண அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆமே. அப்ப பேதுரு போகாம இருந்திருந்தா தேவ அன்பு அங்க வெளிப்பட்டு இருக்காதே தேவ பிள்ளையே. ஆமே. அல்லேலூயா. மற்ற இடத்துல தேவ அன்பை வெளிப்படுத்துங்க. தேவ அன்பை வெளிப்படுத்து மகளே, தேவ அன்பை வெளிப்படுத்து சகோதரா. அதற்காகத்தான் இந்த சத்தியத்தை கேட்கும்படியா கர்த்தர் மத்தியிலே அவர் பேசுகிறார். அவர் பேசுகிறார் மகளே, அவர் பேசுகிறார். எதற்காக பேசுகிறார்? நீங்களும் நான் நிறைவாயிருக்கும்படி, சந்தோஷத்திலே நிறைவாயிருக்கும்படி அவர் நம்மிடத்திலே கற்று தருகிறார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நம்முடைய சுபாவங்கள், குறைவான சுபாவங்கள் எல்லாம் ஒளிந்து போகும். நிறைவான அன்பு, நிறைவான அன்பு, நிறைவான அன்பு நம்மை மூடிவிடும் தேவ பிள்ளையே. அல்லேலூயா. கேளுங்க, ஆண்டவரே நாம் ஒருவரையும் ஒதுக்க கூடாதப்பா. நான் எல்லாருக்கும் தேவ அன்பை பிரதிபலிக்கிறவளாக, பிரதிபலிக்கிறவனாக நாம் மாற வேண்டுமே என்று கேளுங்க தேவ பிள்ளையே. கர்த்தர் உங்களை மாற்றுவார். சந்தோஷத்துல நிறைவாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அபல பரபரி விகபா அபலரதனமனா ஐமனவனதுனமனா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.